வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு 3வது செஷன். புக்கு பேர் இரிட்டேஷன் பை டார்கம் சரேடாரியன். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நேற்று நம்ம பேசின சப்ஜெக்ட், டிஸ்கஸ் பண்ண சப்ஜெக்ட்லேருந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால இன்னைக்கு செஷனில் கொஷின் ஆன்சர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்ஜெக்ட்லேருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு. நேற்று டைம் இல்லாதனால இன்னைக்கு காலையில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கொஷின்ஸ் இப்போ இந்த செஷனில் கேட்டிங்கன்னா, இந்த செஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை இந்த செஷனுக்கு வந்தவங்க யாராவது புக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், நான் ஏதாவது பாயிண்ட் விட்டு போனால் கூட நீங்கள் பாயிண்ட் ரைஸ் பண்ணும்போது அதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த செஷன் நம்ம பேசுகிற இந்த சப்ஜெக்ட், டிஸ்கஸ் பண்ண இந்த சப்ஜெக்ட் இது ஒன் வே இல்லாமல் 2-வே கம்யூனிகேஷனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த குரூப் டிஸ்கஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாலேஜ் நம்மளுக்கு வரும். நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு செகண்டு, ஒரு நிமிஷம், ஒரு நாள் நம்ம பிஹேவ் பண்ணுற, நம்ம யோசிக்கிற, நம்ம பேசுகிற, நம்ம ஃபீல் பண்ணுற, நம்மளோட பிஹேவியரில், நம்மளோட டெய்லி லைஃப்பில் எவ்ரி செகண்ட் நம்ம எப்படி ரியாக்ட் ஆகுறோம், எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுறோம், எப்படி இருந்ததுனால இப்படி இருக்கோம், எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சுந்தரமாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி மாற்றலான்ற சப்ஜெக்ட் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பேசிக்கிட்டோம். ஸோ நவ் ஃபோரம் இஸ் ஓப்பன் ஃபார் கொஷின்ஸ். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஒருத்தங்க வந்து சாட்ல கேட்டிருந்திருக்காங்க, சாந்தி பாஸ்கர் அப்படி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, as a teacher how can we restrict my words sir? அதாவது I'm always talking much in the class அந்த மாதிரி சொல்றாங்க. எப்படி டீச்சரா இருக்கிறப்ப நிறைய பேச வேண்டி இருக்குதே, how can we restrict அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சத்தம் போட வேண்டி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா, டிசிப்ளின் பண்றதுக்கு. ஒரு ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு எத்தனையோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து இங்க பாருங்க, இந்த இரிட்டேஷன்னால அந்த பாசிபிலிட்டிஸ் கூட நம்ம கிட்ட ரொம்ப குறையா இருக்கு. பசங்க கிட்ட சத்தமா பேசினாதான் அவங்க அடங்குவாங்க, சத்தமா பேசினாதான் அவங்க கேட்பாங்கன்ற ஆட்டிடியூட்ல இருந்து நம்ம வெளியில வரணும். நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்து ரியாக்ஷன் வரும். ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி சொன்னா முடியுமோ, எப்படி சொன்னா அவங்க கேட்பாங்களோ அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ரெண்டாவது, நீங்க சொல்ற சப்ஜெக்ட் இருக்கட்டும், இல்லை இந்த பிஹேவியரல் எத்திக்ஸ் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ், வாழ்க்கையில் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அன்றது நம்ம கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு அவங்க கூட அவங்களுக்கு சில எக்ஸசைசஸ், மென்டல் எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது சைக்கலாஜிக்கல் எக்ஸசைசஸ் கொடுத்துட்டு அவங்க வேலை செய்ய மாதிரி, அவங்க யோசிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க நினைச்ச அந்த ரூட்டுக்கு கொண்டு வரலாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல கூட சில ப்ரொவோகேட்டிவ், சில புது பாசிபிலிட்டிஸ், சில புது சிஸ்டம் ஆஃப் புது பிஹேவியர் கொண்டு வரலாம். வெறும் சத்தம் போட்டாதான் அடங்குவாங்கன்ற மென்டாலிட்டில இருந்து நம்ம முதல்ல நம்ம வெளியில வரணும். ஸோ இந்த இம்பேக்ட் சொல்லுங்க நீங்க. ஏன்னா ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, எத்தனையோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. அதுல
விச் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் வே நீங்க சூஸ் பண்ணிட்டு அது நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா கூட பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வில் லிசன், ஸ்டூடெண்ட்ஸ் வில் லிசன். தேங்க்யூ. ஏன்னா இப்போ இத்தனை நாளா வந்து சப்ஜெக்ட் இந்த கிளாஸஸ்ல வெளியில நம்ம படிச்ச சப்ஜெக்ட், நம்ம ப்ராக்டிஸ் பண்ற சப்ஜெக்ட் எப்படி எப்படியெல்லாம் சொல்லும் போது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு செஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆஸ் எ டீச்சரா நீங்க உங்க ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா திங்ஸ் வில் ஓப்பன் அப். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ இருக்கிற பூமியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 6th டைமென்ஷன்ல நம்ம ரெசனேட் ஆகிட்டு இருக்கு பிளானெட்டு. அந்த மனுஷங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா 5th டைமென்ஷனுக்கு ரெசனேட் ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு அவங்க யோசிக்கிற மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வர எல்லா யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து இட்ஸ் அன் 5th டைமென்ஷன்ல பிறந்திருக்க ஒரு ஜென்ரேஷன்னால நீங்க எது சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிடும். ஸோ தேங்க்யூ. அப்ப அப்ப நீங்க சொல்றீங்க, அப்ப டீச்சர்ஸ் வந்து நம்ம பழங்காலத்து மெத்தட் ஆஃப் டீச்சிங் வச்சிருக்காம மேபி வி ஹேவ் டு இம்ப்ரவைஸ். இப்ப என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து எது வந்து பசங்களுக்கு வந்து ரெசனேட் பண்ணும் அப்படிங்கிற அவங்களோட மென்டாலிட்டி. ஏன்னா 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அப்போ வந்து அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி, அவங்களோட எண்ணங்களை பொறுத்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு we have to cater to get their attention. அதாவது நம்ம வந்து டீச்சர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம சத்தம் போட்டு கத்துறது தான் ஒரு வழி டு கண்ட்ரோல் தம். அந்த கண்ட்ரோல்ங்கிற மெக்கானிசத்தை விட்டுட்டு நம்ம வந்து இன்க்ளூட் தம் இந்த கான்வர்சேஷன். இன்க்ளூசிவ்னஸ். ஆமா ஆமா, அப்படி இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வரணும். நல்ல நல்ல ஒரு கான்செப்ட் சார். நல்ல வெரி குட் நீங்க சொல்றது. ஏன்னா அதுல தான் வந்து நிறைய பண்ண வேண்டி இருக்குது. எஸ் மேடம். ஈவன் எங்க வீட்டுல கூட சில டைம்ல என்னோட டாட்டர் வந்து கேட்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த பொண்ணுக்கு என்ன சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டோ அந்த சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல ஆரம்பிப்பேன் சயின்டிஃபிக்கலா. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஷீ கெட்ஸ் தட் அட்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் புக் ஆஃப் சில்ட்ரன் பத்தி ஒரு புக்கு பத்தி நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி. 7th கிளாஸ் நினைக்கிறேன் அந்த டைம்ல, ஒரு 4-5 இயர்ஸ் பேக். அந்த பொண்ணுக்கு பிடிச்ச உடனே அந்த புக்கு எடுத்துட்டு வித்தின் 4-5 டேஸ்ல புக் கம்ப்ளீட்லி ஷி ரெட். ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொன்னா இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ண ஷி காட் தட். ஸோ அது பார்த்துட்டு நான் கத்துக்கணும். ஸோ யாருக்கு எந்த மாதிரி சொன்னா பிக்கப் பண்ணுவாங்களோ அந்த மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது மேடம். இல்லைன்னா அதர்வைஸ் வி ஆர் ஃப்ளோயிங் வித் அவர் ஓன் ஓல்டு ஸ்கூல் தாட். சில்ட்ரன்ஸ் வந்து தே ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் அண்ட் இன்னோவேட்டிவா இருக்காங்க. ஸோ வி கேனாட் கேட்ச் தேர் பல்ஸ். ஓகே ஓகே சார். அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இட் நீட்ஸ் டு கம். அந்த ஒரு டீச்சர் மட்டும் பண்ணினா போதாது. இட் நீட்ஸ் டு அந்த ஸ்கூல்லேயே அந்த ஈத்தாஸே கொஞ்சம் மாற வேணும் இல்லையா? இன் அதர் வேர்ட்ஸ் வி ஆர் எல்லா டீச்சர்ஸும் அப்படி ஓரளவுக்கு பண்ணணும். டீச்சர்ஸ் ஆல் ஷுட் பி மெடிடேட்டிங். அந்த மாதிரி இதுல வந்தாங்கன்னா நல்ல ஒரு பாத்துல எல்லாம் போகலாம் இல்லையா? எஸ் மேடம். தேர் ஆர் சர்டன் ஸ்கூல்ஸ் பெங்களூர், ஹைதராபாத்ல ஆல் த டீச்சர்ஸ்க்கு வந்து பாஸ்லி ஆஃப் ரெக்ரேஷன் தெரப்பி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ வரப்போற சில்ட்ரன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட எனர்ஜி சிஸ்டம் எப்படி இருக்கும், அவங்களோட திங்கிங் லெவல்ஸ் எப்படி இருக்கும், இண்டிகோ பேபிஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, கிறிஸ்டல் பேபிஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட், மெடிடேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி அதுக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜ் டீச்சர்ஸ் கொடுக்கும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். 1980s பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ், பிறந்த ஜென்ரேஷன் எப்படி பிஹேவ் பண்றாங்க, 1990s 2010 பிறக்கிறவங்க அவங்களோட சைக்கலாஜிக்கல் அவங்களோட இன்டர்பர்சனல் லெவல்ஸ் ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கு, அந்த ஓரளவுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், டீச்சர்ஸ் ஆர் கெட்டிங் அப்கிரேடட். ஸோ தென் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடெண்ட் பர்ஃபெக்ட்லி. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டீச் பண்றேன். அதர்வைஸ் என்ன ஆகுதுன்னா மலேசியன் சில கண்ட்ரீஸ்ல ஒரு சில டீச்சர்ஸ் குரூப் கிட்ட பேசும்போது
அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியாம என்ன பண்றாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தியக்காரங்க ஏதோ சம் கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்புறாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் டீச்சர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வரப்போற ஜென்ரேஷன் எவ்வளவு ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்டு, சைக்கலாஜிக்கல் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க மெச்சூரிட்டி வைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல. சைக்கிக் பவர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஆக்டிவேஷன்ல இருக்கு. எவ்வளவு அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட பொட்டன்ஷியாலிட்டி எவ்வளவு இருக்குன்றது ஓல்டர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ தே ஆர் ஃபெயிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போற ஜென்ரேஷன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. எப்போ ஒருத்தர் டீச்சர் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் பண்ணதுக்கு அப்புறம் தென் ஷி ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த சேஞ்சஸ் நம்ம ஆஸ் அ டீச்சர்ஸ் கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன் ஹேஸ் டு அப்கிரேட். இப்போ வரப்போற லேட்டஸ்டா வரப்போற இந்த ஜென்ரேஷன் ஹைலி அட்வான்ஸ்டு. தே ஆர் கால்ட் அஸ் வாண்டரர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி தே ஆர் அட்வான்ஸ்ட். ஸோ இந்த பூமி மேல ஒரு என்ன சொல்றது ஒரு டைமென்ஷனல் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு இப்போ. அந்த ஷிஃப்ட் பார்க்கறதுக்காக, அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக சில ஹையர் வேர்ல்ட்ல இருந்து வர மாஸ்டர்ஸ் பூமியில வராங்க. தே ஆர் ஆல்ரெடி ஹைலி அட்வான்ஸ்டு தான் 1970s பிறந்த ஜென்ரேஷனோட இப்போ வரப்போற சோல்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்ட். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட அப்கிரேட் ஆகணும். பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், we need to upgrade ourselves. Thank you. Thank you sir. Thank you. வணக்கம் மாஸ்டர். ஜெயசுதா ஃப்ரம் சேலம். வணக்கம் மேடம். மாஸ்டர், இப்ப நீங்க டீச்சர்ஸ் பத்தி சொல்லும்போது, இப்ப நம்ம பழைய ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் படிக்கும்போது விஸ்வாமித்திரர், பரசுராமர் அவரெல்லாம் ரொம்ப கோவக்கார முனிவர்கள் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அவங்க சாபம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஞானம் அடைஞ்ச மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி சாபம் கொடுப்பாங்களா, இல்ல அவங்க எந்த கான்டெக்ட்ல சொன்னது நமக்கு இப்படி வந்து கன்வே ஆயிருக்கு? நம்மளுக்கே கோபம் வருதுக்கு ஒரு சில காரணம் இருக்கும். ஓகே, தேவையில்லாம நம்மளுக்கு வராது இல்லையா கோபம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பிரம்மஜானி. நம்ம கேட்கிற ஸ்டோரிஸ்க்கு எப்போ அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த பர்டிகுலர் சந்தர்ப்பத்துல நடந்த இன்சிடென்ட்ஸோட ஸ்டோரிஸை நம்ம கேட்டுட்டு அவங்க கோவக்காரன் நம்ம ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். என்லைட்டன் மாஸ்டர்ஸ்க்கு கோவப்பட்டாலும் கொலை பண்ணாலும் அவங்களுக்கு கர்மான்றது இருக்காது. ஏன்னா அவங்க எடுக்கிற எந்த ஆக்ஷன் இருக்கட்டும், அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி லோக கல்யாணம் ஒரு பர்பஸ் இருக்கும். அதனால அது ரைட், அவங்க எது பண்ணாலும் ரைட். ரெண்டாவது, அவங்க தேவையில்லாம கோவப்பட மாட்டாங்க. நம்மளே கோவப்படும் போது யோசிப்போம் இல்லையா, நம்மளுக்கு சும்மா வராது. நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க நம்மளுக்கே சும்மா வராது கோவம். ஒரு பர்பஸ் இருந்தாதான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவோம், கோவப்படுவோம். ரைட் மேடம்? எஸ் மேடம். எஸ் மேம். தேங்க் யூ மிஸ்டர். தேங்க் யூ. அப்ப அந்த கோபம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சார், அப்ப வந்து அசெண்டட் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ரீசனுக்கு தான். அதே மாதிரி பத்ரிஜி கூட வந்து சில சமயம் கோவப்பட்டு ஒருத்தரை அடிச்சிருக்காருன்னு சொன்னா அவங்களுக்கு அதால அந்த தட்டினதுனால அவங்களுக்கு ஒன்று ஆக்டிவேட் ஆயிடுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல ஏதோ ஒரு நிறைய. எஸ் மேடம், வாட் யூ செட் இஸ் ரைட். இப்போ மாஸ்டர்ஸ் எதுக்கு கோவப்படுவாங்கன்னா, பத்ரி சார் கூட யாரெல்லாம் ஜெர்னி பண்ணாங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் பார்த்தேன், ஒரு கப்பல், அவங்களுக்கு வந்து ஒரு 4 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. இந்த இன்சிடென்ட் சம்வேர் ஏதோ ஒரு புத்த பௌர்ணிமா அப்போ பிரமிட் வேலியில நடந்துச்சு. ஸோ நான் வந்து பத்ரி சார் பக்கத்துல நின்றுட்டு எல்லாரும் வெயிட் பண்றோமா, நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கப்பல் வந்தாங்க, அவங்களோட பிரச்சனை சொன்னாங்க. பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் பத்ரி சார் வந்து கேட்டுட்டு அவருக்கு ரிப்ளை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. என்ன சாய்ஸ்னா, ஒன்னு கத்தி எடு, அந்த குழந்தை கழுத்து அப்படியே கட் பண்ணிடு. சாய்ஸ் 1. சாய்ஸ் 2, அது உங்களோட கர்மான்னு சொல்லிட்டு
அனுபவிங்க. இந்த 2 இதுல என்ன சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சதோ அது சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த கப்பல் 2 பேரும், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. என்னடா இது, ஒரு சாமியார் கிட்ட வந்து இப்படி பேசும்போது ஏதோ உபதேசமோ இல்ல ஏதோ சம்திங் சொல்யூஷன் கொடுப்பாருன்னு எப்படி பேசுறாருன்னு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பத்ரிஜி பதில் சொன்னார். நான் சொன்னது நீங்க எதுவுமே பண்றது இல்ல. இது வேதாஸ்ல, உபனிஷத்ஸ்ல, பகவத்கீதால எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ மகான்கள் வந்து அவங்க கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்தாங்க. நீங்க ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? பண்ணல. அவங்க எது சொன்னாலும் நீங்க பண்றது இல்ல. ஆனா கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்றது, அபிஷேகம் பண்ணா இது வேணும் அது வேணும் கேட்கறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லாம என்கிட்ட வந்து மறுபடியும் கேட்கறீங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், கடந்த 40 வருஷமா தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனை இருக்கட்டும், உங்களோட சாதனை மூலமா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, நான் என்ன பதில் சொல்றேன், எந்த மாதிரி பதில் சொல்லணும் சொல்லிட்டு கோச்சுக்கிட்டாங்க. அப்படி கோச்சுக்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சப்ஜெக்டே புரிய ஆரம்பிச்சு. நீங்க எந்த கடவுள் கிட்ட போனாலும், எங்க போய் அபிஷேகம் என்ன இது பண்ணாலும் பிரச்சனை மாறாது. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேட வேண்டியது நீங்க தான். சொல்யூஷன் தேட வேண்டியது என்னோட பிரச்சனைக்கு நான் தான் தேடணும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சு. அவர் கத்துலன்னா அங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. சில பேர் மாஸ்டர்ஸ் வந்து அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, அவங்க ஆப்போசிட் அங்க பர்சன் அவங்களுக்குள்ள வந்து சில குண்டலின் எனர்ஜி ரைஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா சில சர்டன் இன்சிடென்ட்ஸ்னால, சர்டன் பிலீஃப் சிஸ்டம்னால, சர்டன் ஒப்பீனியன்ஸ்னால அவங்க எனர்ஜி வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் லெவலுக்கு, ஃபர்தர் சக்கராக்கு பாஸ் ஆகாம இருக்கும். அந்த மாதிரி சித்தர்கள், மகான்கள், அவதூத இவங்க எல்லாமே அடிக்கும் போது என்ன ஆயிடும்னா, அந்த ஒரு ஷாக்கு வந்துடும். ஒரு ஷாக் மாதிரி ஆயிடும். சடனா ஒருத்தர் உங்களை அடிக்கும் போது என்ன ஆயிடும், நம்ம ஒரு ஷாக் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஷாக்ல என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ஜீரோ ஆகி லோயர் சக்கரா இருந்த எனர்ஜி வந்து அப்படியே டக்குன்னு மேலே போயிடும், நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடும். அப்போ அந்த பிளாக் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ அவங்க கோவப்படுறதுக்கு காரணம் இருக்கா இல்லையா? ஸோ நீங்க படிச்ச அந்த புராணஸ்ல கூட இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்வியில அந்த மகான்கள் ஏன் கோவப்படுறாங்கன்னா இது காரணம் இதுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில, இல்லைன்னா தேவையில்லாம கோவப்பட மாட்டாங்க. எஸ், தேங்க்யூ. நல்ல நல்ல அற்புதமான ஆன்சர்ஸ் மாஸ்டர். அதாவது இப்போ நம்ம கூட பார்த்திருக்கோம், சிவன் வந்து அந்த கோபத்துலதான் கணேசனுடைய தலையை கொய்து எரிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் காரணம் என்னன்னா, அவருடைய ஈகோ, கணேசனுக்கு கொஞ்சம் ஈகோ இருந்தது. அந்த ஈகோ போனதுக்கு அப்புறம் அந்த யானை முகத்தை வச்சதுக்கு அப்புறம் அவரோட ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லி புராணத்தை சொல்லப்படுறது. அந்த மாதிரி அதுல காரணங்கள் இருக்குதுங்கிறது நல்லா புரிஞ்சுது மாஸ்டர். வேற யாரு? ஈவன் இந்த இரிட்டேஷன் புக்ல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெகட்டிவா நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், வாட் எவர் த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதனால நம்ம உடம்புல பாய்சன் கிரியேட் ஆகும்போது ஒரு நரம்பு சுத்தி அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா டிபாசிட் ஆகும்போது நம்மளோட பர்சனாலிட்டில இருக்கிற எல்லா ட்ரைட்ஸும், அது தாட்ஸா இருக்கட்டும், ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஒப்பீனியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாய்சனஸ் ஆகுது. நமக்குள்ள இருக்கிற நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே நெகட்டிவா மாறுது. அது நெகட்டிவா மாறும்போது நம்மளோட பிஹேவியர்ல, நம்ம பேசுற விதத்துல, யோசிக்கிற விதத்துல எல்லாமே கரெக்ட் ஆகுது. ரொம்ப பாய்சனஸா மாறுது, ரொம்ப நெகட்டிவா மாறுது, ரொம்ப நெகட்டிவா பிஹேவ் பண்ண வைக்குது, ரொம்ப நெகட்டிவா யோசிக்க வைக்குது, ரொம்ப நெகட்டிவா பேச வைக்குது, ரொம்ப நெகட்டிவா எல்லாமே நெகட்டிவா பார்க்க வைக்குது. இது நமக்குள்ள மட்டும் இல்லாம நம்ம யாரு கூட எல்லாம் நெகட்டிவா பிஹேவ் பண்றோமோ அவங்கக்குள்ள கூட அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், அந்த கைண்ட் ஆஃப் பிஹேவியர் கிரியேட் பண்ணுது. ஸோ நம்மளோட வீட்டில் நம்மளோட பசங்க மேல கூட நம்ம பசங்க முன்னாடி நம்ம எப்படி பேசுறோமோ
அந்த குழந்தை கூட நம்ம அப்பா அம்மா எப்படி பேசுறாங்களோ அது பேஸ் பண்ணி கத்துக்கிட்டு அந்த குழந்தை கூட கத்துக்கிட்டு இருக்கு எப்படி நெகட்டிவா பேசணும்ன்றது. ஸோ நம்மளோட பிஹேவியரே ஒரு வைரஸ் மாதிரி எல்லா இடத்துல போயிட்டு எல்லாரோட மைண்டு கரெக்ட் பண்ணுது. வெறும் பிசிக்கலா மட்டும் நடக்குதா இல்ல, அது மைண்ட்ல உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, உங்களோட எத்ரிக் பாடின்னு பர்ன் பண்ணுது. உங்களோட எத்ரிக் பாடி ரிப்பேர் ஆகுது. அது மட்டும் இருக்கா இல்ல, அதுக்கு மேல ஆஸ்ட்ரல் பாடியில கூட டேமேஜ் பண்ணுது. ஆஸ்ட்ரல் பாடியில நிறைய பயம் கிரியேட் பண்ண வைக்குது. அந்த நிறைய எப்போ உங்களுக்கு நிறைய பயம் இருக்குமோ அப்போ என்ன ஆயிடுது, உங்களுக்கு தூக்கம் வராது. உடம்புல இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாயிடும். ஆஸ்ட்ரல் பாடி வெளியில அவ்வளவு சீக்கிரமா வெளியே வராது. தூக்கமே சரியில்லைன்னா ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் ஒரு செயின் லிங்கா இருக்கு. ஸோ பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் எல்லா பாடிஸுமே அஃபெக்ட் ஆகுது. எல்லா பாடிஸுமே அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம கூட நம்மளோட கனெக்ஷன் கூட கட் ஆகுது. ஆன்மான்ற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். மெடிடேஷன் பண்ணாலும் சரியா நிறைய பேருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சார் நான் ரொம்ப வருஷமா மெடிடேஷன் பண்றேன் சார், இன்னும் தலைவலி போல சார், கால்வலி போல சார், எனக்கு அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே இருக்கு சார், இந்த பிரச்சனை ஏன் அப்படி இருக்குன்னு நமக்குள்ள அவ்வளவு பாய்சன் சேர்த்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பிஹேவியர் ஏதாவது மாறிடுச்சா மெடிடேஷன் பண்ண உடனே? மாறும், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஒரு மாசத்துக்கு 1% சேஞ்ச் வந்தாலும் பெரிய விஷயம்.